ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் சிஓஏ எக்ஸாம் பதிகிறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். ஈவினிங் 5 வரை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஈவினிங்குள்ளே வந்து நீங்கள் பதிகிறவங்க வந்து பதிஞ்சிருங்க. அதே மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்குது எங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸில் அதை கரெக்ஷன் பண்ணுறவங்க வந்து டிக்கெட்டுன்னு சொல்லி உங்கள் லாகின்ல போனீங்கன்னா டிக்கெட்டுன்னு இருக்கும். அந்த டிக்கெட்டுங்கிறது நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி. ஓகேவா? கம்ப்ளைண்ட் இல்லை, நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் அண்ட் இது வந்து நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இன்னைக்கு லாஸ்ட் டேட்னால நீங்கள் உடனே டிக்கெட் ரைஸ் பண்ணிவிட்டு அதில் டிக்கெட் ரைஸ் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டிக்கெட் ரைஸ் பண்ணிவிட்டு உடனடியாக என்ன பண்ணுங்கள், உங்களோட ஃபெசிலிட்டேஷன் சென்டர் எது போட்டிருக்கீங்களோ அதுக்கு டேரெக்டாகவே போய் சீக்கிரம் முடிச்சிருங்க. ஏன்னா இன்றைக்கி தான் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் டேட். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேருந்து எங்களுக்கு சிபிஇ மாற்றணும். அதுவும் இப்படி எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு எல்லாமே, கான்டாக்ட் நம்பர் மாற்றுறதுலேருந்து எல்லாமே, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணி உடனடியாக பாலிடெக்னிக் அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ண பாலிடெக்னிக் போய் நீங்கள் பண்ணீங்கன்னா ஈஸியாக அவங்க மாற்றிடுவாங்க. உங்களோட அமௌண்ட் நாங்கள் அமௌண்ட் கட்டின பிறகு மாற்றினா எங்கள் அமௌண்ட் போயிருமா? இல்லை, உங்களோட அமௌண்ட் அதில் அப்படியே வந்துடும். அதில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் சொல்லி அதில் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் இன்னொன்று வந்து பேமெண்ட் பண்ணும்போது அந்த அமௌண்ட் உங்களுக்கு கழிஞ்சிரும். அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்றைக்கி தான் மாற்றணும். உங்களுக்கு இதுதான் வந்து லாஸ்ட் டேட்மா. அதனால இன்னைக்கு வந்து நீங்கள்